செய்தி நேரத்தின் பிரதான அனுசரணை பாரிஸ் லா சப்பல் விடி கேஷ் அண்ட் கரி. வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா சப்பல். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயகத்தில் ஆறாத ரணத்துடன் ஆழி பேரலை பேரவல நினைவு. இலங்கை தழுவிய ரீதியில் 20ஆம் ஆண்டு அஞ்சலி. வடக்கின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் இனி ஊடகங்களுக்கு அனுமதியில்லை. கிளிநொச்சி கூட்டத்தில் ஏற்பட்ட குழப்பங்களால் புதிய முடிவு. ஸ்ரீலங்கா காவல்துறையில் பாதாள உலக குழு ஆதிக்கம். மாபியாவிடம் வேதனம் பெறும் காவல்துறை அதிகாரிகள் குறித்து அரசு தரப்பு அதிர்ச்சி தகவல். தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி புதிய போராட்டம். ஒப்பங்களை திரட்டும் போராளிகள் நலன்புரி அமைப்பு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி திமுக நிர்வாகி என பாஜக குற்றச்சாட்டு. உடனடியாக மறுப்பு தெரிவித்த தமிழக சட்டத்துறை அமைச்சர். கனடா, பனாமா மற்றும் ஐஸ்லாந்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அச்சுறுத்தல். பதவியேற்புக்கு பின்னர் ஆதிக்கம் அதிகரிக்கும் என புதிய அச்சம். தொடர்வது விரிவான செய்திகள். தமிழர் தாயகத்தின் வரலாற்றில் நினைவுக்கு எட்டிய காலத்தில் மிக மோசமான இயற்கை பேரபலமாக பதிவாகிய 2004ஆம் ஆண்டின் ஆழி பேரலையின் 20ஆம் ஆண்டு நினைவு இன்று மிகவும் உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்பட்டது. வடக்கு கிழக்கு உட்பட இலங்கையின் கரையோர பகுதிகளை தாக்கிய இந்த பேரபலத்தில் 68 மாணவர்கள் காப்பு கொள்ளப்பட்ட முல்லைத்தீவு கள்ளப்பாடு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை உட்பட்ட இடங்களில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. ஸ்ரீலங்காவின் இன ஒடுக்குமுறை போரால் ஆயிரக்கணக்கான மக்களை பறிகொடுத்த தமிழர் தாயகத்தில் எதிர்பாராத ஒரு சடுதி அவலமாக 2004இல் ஆழி பேரலை இடம்பெற்றிருந்தது. வடக்கு கிழக்கின் கரையோர பகுதிகளை சுருட்டிய இந்த பேரவலத்தின் ஒரு சாட்சியாக 68 மாணவர்கள் பலியான கள்ளப்பாடு பாடசாலை இருந்தது. இன்று அங்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பொதுச்சுடரினை ஏற்றி நினைவேந்தல் நிகழ்வினை ஆரம்பித்து வைத்தார். உயிர்நீத்த மாணவர்களின் நினைவாக பாடசாலை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தூபிக்கு மலர் தூபி தீபமேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதே சமகாலத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் பேரலை நினைவேந்தல் இடம்பெற்றது. தமிழர் தேசத்தில் ஆழிப்பேரலை ஏற்படுத்திய தாக்கங்கள் பற்றிய இந்த நிகழ்வில் கருத்துரையாடல் செய்யப்பட்டது. இதேவேளை இந்த ஆழிப்பேரலை பேரழிவால் உயிர்நீத்த உறவுகளை நினைவுகூரும் நிகழ்வுகள் இன்று தமிழர் தாயக பகுதிகள் உட்பட நாடளாவிய ரீதியிலும் இடம்பெற்றிருந்தன. இலங்கையை பொறுத்தவரை தமிழர் தாயக பகுதியான முல்லைத்தீவிலேயே ஆழிப்பேரலையால் அதிகமான உயிரிழப்புகள் காவு கொள்ளப்பட்டிருந்தன. உயிரிழந்த இந்த மக்களை நினைவுகூரும் நிகழ்வுகள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று மிகவும் உணர்வு பூர்வமாக இடம்பெற்றன. சுனாமியால் காவு கொள்ளப்பட்ட மக்கள் புதைக்கப்பட்ட இடமான புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு சுனாமி நினைவாலயம், கள்ளப்பாடு உதயம் விளையாட்டு மைதானம் ஆகியவற்றில் இன்று காலை சுனாமி நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. இதேபோன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுனாமியால் காவு கொள்ளப்பட்ட மக்கள் புதைக்கப்பட்ட இடமான புதுக்குடியிருப்பு பகுதியிலும் இன்று காலை 8 மணிக்கு அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பமாக இருந்தன. கள்ளப்பாடு உதயம் விளையாட்டு மைதானத்திலும் இன்று காலை 8 மணிக்கு சுனாமி நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பமாக இருந்தன. இதனிடையே சுனாமி ஆழிப்பேரலையில் உயிரிழந்த உறவுகளில் ஒரு பகுதியினர் புதைக்கப்பட்ட இடமான முள்ளியவளை கயட்டை பகுதியிலும் இன்று மாலை நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் தமது உறவுகளை இழந்த மக்கள் பங்கேற்று தமது அஞ்சலிகளை செலுத்துவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். சுனாமி ஆழிப்பேரலையின் 20ஆம் ஆண்டு நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கிலும் இடம்பெற்றது. உடுத்துறை சுனாமி பொது நினைவாலயத்தில் உடுத்துறை கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த நினைவேந்தல் இடம்பெற்றது. சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்காக அமைக்கப்பட்ட தூபிக்கு மாலை அணிவிக்கப்பட்டு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் நிழற்படங்களுக்கு மாலையிட்டு தீபங்கள் ஏற்றி உணவுகளை படைத்து உறவினர்கள் அஞ்சலித்தனர். இதன்போது பெருமளவான பொதுமக்கள், மதகுருமார்கள்,
அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டதுடன் உறவினர்கள் உயிரிழந்தவர்களை நினைத்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். கடந்த 2004ஆம் ஆண்டு மக்களை நாங்கள் இழந்திருந்தோம். யாழ் மாவட்டத்திலே குறிப்பாக ஒரு சில சுனாமி அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் நினைவேந்தல் நிகழ்வு இன்று வியாழக்கிழமை மன்னார் பிரதான பாலத்தடியின் முன்னாள் மன்னார் பிரதேச சபை உறுப்பினர் லுஸ்டின் மோகன்ராஜ் தலைமையில் இடம்பெற்றது. உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் வகையில் இன்று காலை 10:25 மணியளவில் குறித்த கடற்கரை பகுதியில் தீபமேற்றி மலர் தூவி உயிர் நீத்தவர்களுக்காக உணர்வுபூர்வமான அஞ்சலி செலுத்தப்பட்டது. சமூக செயற்பாட்டாளர் பெனடிட், டெலோ இயக்கத்தின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் வசந்த், மன்னார் நகரசபை உறுப்பினர் ரத்னசிங்கம் குமரேஷ் உட்பட்ட பலர் இணைந்து நினைவுச் சுடரை ஏற்றி நினைவஞ்சலியை ஆரம்பித்து வைத்த நிலையில் அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட கடற்றொழிலாளர்கள், வர்த்தகர்கள், பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேவேளை ஆழிப்பேரலையில் சிக்கி உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் தேசிய பாதுகாப்பு தினம் இன்று மன்னார் மாவட்ட செயலகத்தில் நினைவு கூறப்பட்டது. மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் திலீபன் தலைமையில் சுனாமி நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது உயிரிழந்த மக்களை நினைவு கூர்ந்து தீபமேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் சர்வமத தலைவர்களின் பிரார்த்தனைகளும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் மற்றும் திணைக்கள தலைவர்களும் கலந்து கொண்டு தீபமேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். வவுனியா பூந்தோட்டம் நரசிங்கர் ஆலயம் மற்றும் வவுனியா நகரசபையின் ஏற்பாட்டில் சுனாமி பேரலையில் உயிர் நீத்தவர்களுக்கான 20ஆம் ஆண்டு அஞ்சலி நிகழ்வு இன்று இடம்பெற்றது. பூந்தோட்டம் லயன்ஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் அமைந்துள்ள சுனாமி நினைவு தூவியில் குறித்த பிரார்த்தனை நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டது. இதன்போது உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் நினைவு தூவிக்கு மலர் மாலை அணிவி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நினைவு தூவியானது சுனாமி பேரலை ஏற்பட்டு 31ஆம் நாளில் நரசிங்கர் ஆலய நிர்வாகத்தினரால் அமைக்கப்பட்டதுடன் இலங்கையின் முதலாவதாக அமைக்கப்பட்ட தூபியாகவும் விளங்குகின்றது. நரசிங்கர் ஆலயத்தின் தலைவர் ஸ்ரீஸ்கந்தராஜா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அமைச்சர் உபாலி சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெகதீஸ்வரன், திலகநாதன், முத்து முகமது மற்றும் இந்து பௌத்த மதகுருமார்கள், பொது அமைப்புகள், கிராம மக்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வவுனியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் ஏற்பாட்டில் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் PA சரத் சந்திர தலைமையில் சுனாமி பேரலையில் உயிர் நீத்தவர்களின் 20ஆம் ஆண்டு அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது உயிரிழந்தவர்களுக்கு காலை 9:25 தொடக்கம் 9:27 வரை 2 நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் இந்து பௌத்த கிறிஸ்தவ மத தலைவர்களின் ஆத்ம சாந்தி பிரார்த்தனைகளுடன் உயிரிழந்தவர்களுக்கு தீபமேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்துடன் சுனாமி பேரவலம் தொடர்பாகவும் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பாகவும் அரசாங்க அதிபரின் கருத்துரையும் இடம்பெற்றது. இதேவேளை தேசிய பாதுகாப்பு தின நிகழ்வானது அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் ஏற்பாட்டில் இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வாக தேசிய கொடியை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் S. முரளிதரன் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து அனர்த்தங்களால் உயிரிழந்த மக்கள் நினைவாக 2 நிமிட அகவணக்கம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து ஆழிப்பேரலையில் மரணித்த உறவுகளுக்காக சுடரேற்றி வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிலையில் கிழக்கு மாகாணத்தின் சுனாமி தாக்கத்தினால் அதிக உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் உயிர்நீத்த உறவுகளுக்கு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் ஆத்ம சாந்தி வேண்டி பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் மலையகம் மற்றும் தென்னிலங்கையின் காலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்துள்ளனர். ஆழிப்பேரலையில் கோர தாண்டவம் ஆடிய சுனாமியின் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று மட்டக்களப்பு நாவலடி நினைவு தூவியில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 957 பேரின் உயிர்கள் காப்பு கொள்ளப்பட்ட கிராமமான நாவலடியில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் நிகழ்வுகள் இன்று காலை 9:05 மணியளவில் புண்ணியடி நவசக்தி விநாயகர் ஆலயத்தில் விசேட வழிபாட்டுடன் உணர்வு பூர்வமாக நடைபெற்றது. நாவலடியில் உள்ள சுனாமி நினைவு தூவி அருகில் நினைவு கூறும் நிகழ்வு மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் கலாநிதி அஸ்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் நடைபெற்றது. இதன்போது விசேட பிரார்த்தனைகள் இடம்பெற்று சுடரேற்றப்பட்டு உயிரிழந்தவர்களுக்காக உணர்வுபூர்வ அஞ்சலி செலுத்தப்பட்டது.
சுனாமி அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அம்பாறை மாவட்ட உறவுகளும் உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தியுள்ளனர். சுனாமி ஆழிப்பேரலையினால் உயிரிழந்தவர்களின் 20ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அம்பாறை மாவட்டத்தில் உள்ள திருக்கோவில், தம்பிலுவில், கல்முனை, சாய்ந்தமருது, பட்டிருப்பு, பெரிய நீலாவணை, மாளிகைக்காடு, காரைதீவு, நிந்தவூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களால் கடைபிடிக்கப்பட்டது. கல்முனை பௌத்த விகாரை, பட்டிருப்பு நினைவாலயம், காரைதீவு சுனாமி நினைவாலயம், கல்முனை கடற்கரை பள்ளிவாசலில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் பலரும் தமது உறவுகளை நினைவு கூர்ந்தனர். சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு புத்தளத்தில் 2 நிமிட மௌன அஞ்சலியும் ஆத்ம சாந்தி பிரார்த்தனையும் இடம்பெற்றது. சுனாமி பேரழிவால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறி இன்று காலை புத்தளம் மாவட்ட செயலகத்தில் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வு புத்தளம் மாவட்ட அரசாங்க அதிபர் HMSP ஹேரத் தலைமையில் இடம்பெற்றதுடன் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் ஏற்பாடு செய்திருந்தது. நிகழ்வில் புத்தளம் மாவட்ட சர்வமத தலைவர்கள், புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய அதிகாரிகள், முப்படையினர் கலந்து கொண்டனர். சுனாமி ஆழிப்பேரலையில் சிக்கி உயிரிழந்த உறவுகளுக்கு மலேக மக்கள் தமது அஞ்சலியை செலுத்தினர். ஹட்டன் காவல்துறையினர், நகர வர்த்தகர்கள் மற்றும் ஹட்டன் டிகோயா நகர சபையின் ஏற்பாட்டில் அட்டன் புத்தர் சிலைக்கு முன்னால் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் அட்டன் நகரில் உள்ள வங்கி ஊழியர்கள், நகர வர்த்தகர்கள், சாரதிகள் சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேபோன்று சுனாமி ஆழிப்பேரலையால் அதிகமான உயிர்கள் காப்பு கொள்ளப்பட்ட தென்னிலங்கையின் காலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் உயிரிழந்த மக்களை நினைவுகூரும் நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக இடம்பெற்றுள்ளன. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் பனை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் ஆகியோருக்கிடையில் வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த கூட்டத்தில் விடயதானங்களை தாண்டி தனி மனித நடத்தைகளை முன்வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டவர்கள் கருத்து வெளியிட்டமை முகம் சுளிக்க வைக்கும் வகையில் இருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த நிலையில் வடக்கின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை என ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் சந்திரசேகரன் உத்தரவிட்டார். கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன், வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இணை தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான S. ஸ்ரீதரன், ராமநாதன் அர்ச்சுனா, ரஜீவன் இளங்குமரன், பவானந்த ராஜா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் S. கஜேந்திரன் மற்றும் துணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது பனை அபிவிருத்தி தொடர்பான திட்ட முன்மொழிவுகள் குறித்து ஆராயப்பட்ட போது பனை அபிவிருத்தி சபையின் வரவு செலவு திட்டங்கள், அபிவிருத்தி உள்ளிட்ட எந்த ஒரு விடயங்களும் வெளிவராமல் பூசி மெழுகிடப்படுவதாக அதன் ஊழியர்களை மேற்கோள் காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கருத்துக்களை முன்வைத்தார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் மீது தனிமனித தாக்குதலை நடத்தும் வகையில் பனை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் விநாயகமூர்த்தி சகாதேவன் கருத்துக்களை வெளியிட்டார். அரசு பொறுப்பில் உள்ள அதிகாரியை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் ஒருவர் அவதூறாக பேசுவது பொருத்தமற்றது என சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் இதன்போது சுட்டிக்காட்டிய நிலையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. சம்பந்தப்பட்டவர் உங்களோட ட்ரேட் யூனியன் எங்க ட்ரேட் யூனியன் ஆக்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யறபடியாகவும் அதுக்கு இது சம்பந்தமா நான் கதைக்கல கதைச்சா அதை வேறு விதமா போகும். எஸ் அதை நான் சொல்றேன். நான் கிளியரா சொன்னா இந்த விஷயத்தை கூட கதைப்போம். அப்படி விடையாது சார். அப்படி விடையாது. முழுக்களையும் பாருங்க. அங்க காசையும் கூட்டி கொண்டு அங்க இருக்கிற 200 3000 மாற்றி கொண்டு அதாவது நீங்க கதைக்கிறது சரியான பிள்ளை ஜோதிச்சு கதைங்க நான் சார் ஒரு நாள்ல திருப்பி கதை கண்டிட்டு 10-15 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க. எல்லா கம்பெனியும் இதுக்கு தயவு செய்து நீங்க உங்களுக்கு விரும்பின மாதிரி ஆட்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் விரும்பின இது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் டிரான்ஸ்ஃபர் ஓடர்ஸ் செய்யலாம். டாக்டர் நீங்கள் அளந்து கதைங்க. நாங்கள் அதிகாரியை ஒரு தலைவரை பொது வழியில் வச்சு அவமானப்படுத்தக்கூடாது. அவர் வேணுமென்றால் மினிஸ்ட்ரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த கட்சி உங்களுக்கு கிடைக்கிற நாமினேஷன் அடுத்த ட்ரை பண்ணணும். உங்களுக்கு இன்னொரு கிடைக்கிற நாமினேஷன் கிடைக்கவே இல்லையா? நாமினேஷன் கிடைக்கவே இல்லையா? என்ன பற்றியே உங்களோட எவ்வளவு விஷயம் எழுதி கொண்டு வரீங்க? ஒரு பொம்பளை பிள்ளையை பற்றி ஐசிஎம்மாக்கு வைஃப் இல்லையா? தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி எதிர்வரும் 28ஆம் தேதி கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக போராளிகள் நலன் பொறிச்சங்கம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தேர்தல் வாக்குறுதிகளில் வழங்கிய அரசியல் கைதிகளின் விடுதலையை செயற்படுத்த வேண்டும் எனவும் போராளிகள் நலன் பொறிச்சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் இந்த கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கைக்கு
அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் போராளிகள் நலன் பொறிச் சங்கம் கோரியுள்ளது. அரசியல் கைதிகளும் மற்றும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டும் நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் வழங்கப்பட்டும் சமூகமயப்படுத்தப்பட்டு மீளவும் சந்தேகத்தின் பேரில் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள உள்ளவர்களுடைய விடுதலையை துரிதப்படுத்துமாறு வடக்கு கிழக்கு தழுவிய பிரதேசங்களிலே மாபெரும் கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் எதிர்வருகின்ற 28/12/2024 வவுனியா மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டு வடக்கு கிழக்கினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் போராளிகள் நலம்பு சங்கத்தினால் செயல்படுத்தப்பட உள்ளது. எனவே அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மத தலைவர்கள், சமூக அமைப்புகள், பல்கலைக்கழக சமூகங்கள், அரசியல் பிரமுகர்கள், காணாமலாக்கப்பட்ட அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அனைவரும் எங்களுடைய இந்த அரசியல் கைதிகளுடைய மற்றும் நீண்டகாலம் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களுடைய விடுதலைக்காக அனைவரையும் கரங்கொடுக்குமாறு உங்களிடம் அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் நீண்ட காலமாக தங்களுடைய வாழ்நாளை தொலைத்து சிறைகளிலே மூடிய 4 அறைக்குள் தங்களுடைய வாழ்க்கைகளை நடாத்தி வருகின்றார்கள். அந்த வகையிலே அந்த சிறைச்சாலையில் வாடுகிறவர்களை வெகு விரைவில் இந்த அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என கோரி மாபெரும் கையெழுத்து சேகரிப்பு போராட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். எனவே மீளவும் மத தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் சமூக அமைப்புகள், பல்கலைக்கழக சமூகத்தினர், காணாமலாக்கப்பட்ட தினம் அனைவரும் இந்த கையெழுப்பு சேகரிப்பு போராட்டத்துக்கு எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களிடம் அன்புரிமையோடு வேண்டுகின்றோம். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லம் மதிப்பீட்டிற்கு தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான அறிவுறுத்தல் ஏற்கனவே பொது நிர்வாக அமைச்சினால் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் சம்பந்தப்பட்ட அளவீட்டு திணைக்களம் மஹிந்த ராஜபக்ஷவின் வீடு மற்றும் அதன் நிலம் ஆகியன மதிப்பீடு செய்யப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பாதாள உலகக்குழு மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஊதியம் பெறும் காவல்துறை அதிகாரிகளும் இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். பாதாள உலகக்குழு மற்றும் போதைப்பொருள் கடத்தலையும் இல்லாதொழிக்க எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகள் குறித்து ஊடகங்களின் முன் வெளிப்படுத்த முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். தென்னிலங்கையில் இயங்கும் தொலைக்காட்சி ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே சுனில் வட்டக்கல இதனை குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக குழு போதைப்பொருள் கடத்தல் போன்றவற்றின் கீழ் சம்பளம் பெறக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். புலனாய்வு தகவல்களை பெற்று ருவன்பெல்ல முழு காவல்துறையினரையும் மாற்ற வேண்டி ஏற்பட்டது. அது மட்டுமில்லாமல் அபிசாவளையில் இவர்கள் ஒரு வலையமைப்பு பாதாள உலக குழுக்களிடம் பணம் காவல்துறையினரின் கைகளுக்கும் செல்கிறது. நாங்கள் காவல்துறை அதிபரை சந்தித்து கலந்துரையாடினோம். இப்போது பாதாள உலக குழுவை வழிநடத்துபவர்கள் மத்துமகமவில் இருக்கிறார்கள். இதை ஒரு பிரச்சனையாகவே நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எடுத்த நடவடிக்கைகள் அனைத்தையும் ஊடகங்கள் மூலம் வெளிப்படுத்துவது கடினம். போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழு தொடர்பாக அமைச்சர்கள் மட்டத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் ஆணைக்கு மதிப்பளிக்குமாறு அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்கிறோம். நேற்று முன்தினம் மீண்டும் பாதாள உலக குழு நடவடிக்கை தலை தூக்கி இருக்கிறது. இதில் குறுகிய சந்தர்ப்பவாத அரசியலும் இருக்கிறது. இதேவேளை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக பல்வேறு காவல்துறை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அண்மை காலமாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி குற்றவியல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார். குற்றங்களில் ஈடுபடும் குழுக்களின் தலைவர்களான குடும் சலிந்த மற்றும் பொடி லஸ்ஸி ஆகியோர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றமைக்கு உத்தியோகபூர்வமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வீதி விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் இரவு நேரங்களில் வீதி போக்குவரத்தில் ஈடுபடும் போக்குவரத்து காவல்துறையினருக்கு விசேட அறிவுறுத்தல் ஒன்றை பதில் காவல்துறை அதிபர் விடுத்துள்ளார். அதிகாரிகள் ஒளிரும் மேலங்கைகளை அணியாததால் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வீதி போக்குவரத்தில் ஈடுபடும் போக்குவரத்து அதிகாரிகள் வாகன சாரதிகளுக்கு தெளிவாக தெரியும் வகையில் ஒளிரும் மேலங்கி மற்றும் ஒளிரும் கையுறைகளை அணிய வேண்டும் எனவும் அத்துடன் காவல் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சிவப்பு மின் விளக்குகளை முடிந்தவரை பயன்படுத்துமாறும் பதில் காவல்துறை அதிபர் அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளார். இரவு நேர சோதனை நடவடிக்கையில் ஈடுபடும் அதிகாரிகள் எவ்வாறு செயற்படுகிறார்கள் என்பதை தலைமையக காவல்துறை பரிசோதகர்கள், காவல் நிலைய பொறுப்பதிகாரி
அதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து பொறுப்பதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவும் பதில் காவல்துறை மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். இரவு நேரங்களில் போக்குவரத்து சோதனைகளில் ஈடுபடும் அதிகாரிகள் பல்வேறு வகையான ஒளிவிளக்குகளை பயன்படுத்துவதனால் சாரதிகள் வாகனத்தை செலுத்துவதில் சிரமம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதிகாரிகள் ஒளிரும் மேலங்கிகளை அணியாததால் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளமையாலும் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்த சந்தேக நபரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் இன்றைய தினம் விசாரணைக்காக மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மன்னார் தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மாலை காணாமல் போன 10 வயது சிறுமி அவரது அம்மம்மாவின் வீட்டிலிருந்து சுமார் 300 மீட்டர் தூரத்தில் உள்ள தென்னந்தோப்பிலிருந்து மறுநாள் காலை சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். குறித்த சடலம் மீது மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது குறித்த சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கழுத்து நெரித்து கொல்லப்பட்டமை தெரியவந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் வெளி மாவட்டத்திலிருந்து வருகை தந்து தோட்டத்தில் வேலை செய்து வந்து 55 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தார். குறித்த நபர் கடந்த மே மாதம் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் இருந்து தப்பிச் சென்றிருந்தார். இருப்பினும் கடந்த 15ஆம் தேதி திருகோணமலை குச்சவெளி பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த நபர் கடந்த 16ஆம் தேதி மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டிருந்தார். குறித்த நபரை இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் விசாரணைகளை மேற்கொண்டு மன்னார் நீதவான் குறித்த நபரை எதிர்வரும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் ஹட்டன் மல்லிகைப்பூ சந்தி வீதியில் வீதி விபத்து ஏற்படுத்திய சாரதியை எதிர்வரும் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு ஹட்டன் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த வழக்கு விசாரணை இன்று ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலேயே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஹட்டனிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு கண்டி நோக்கி பயணித்த பேருந்து ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் ஹட்டன் மல்லிகைப்பூ சந்தையில் கடந்த 21ஆம் தேதி வீதியை விட்டு விலகி 20 அடி பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளாகி இருந்தது. விபத்தில் பேருந்தில் பயணித்த 5 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவனும் வயோதிபர் இருவரும் உயிரிழந்துள்ளதுடன் 40 பேர் காயமடைந்திருந்தனர். பேருந்தின் சாரதியின் கவனயீனம் காரணமாகவே விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது. இந்த நிலையில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டு ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். குறித்த வழக்கு இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பேருந்தின் சாரதியை எதிர்வரும் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹட்டன் நீதவான் எம் பாருக்தீன் உத்தரவிட்டுள்ளார். நாவலப்பட்டி நவதீச பனையில் வசிக்கும் 3 பிள்ளைகளின் தந்தையான 46 வயதுடைய பிரசன்ன பண்டார என்பவரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்டத்தின் சங்கமன்கண்டி கடலில் நீராடச் சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 உட்பட்ட 3 சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளமை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருக்கோவில் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். திருக்கோவில் காவல்துறை பிரிவில் உள்ள சங்கமன்கண்டி கடலில் நீராடச் சென்று தந்தை, மகன் மற்றும் அவரது உறவினரான சிறுவன் உட்பட 3 பேர் கடல் அலையால் இழுத்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தனர். மருமகனுடன் மகன் கடலில் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் அவர்களை காப்பாற்றுவதற்கு முயன்ற தந்தையும் கடல் அலையில் அள்ளுண்டு செல்லப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து காணாமல் போன 3 தேடும் பணிகளில் கடற்படை மற்றும் காவல்துறையினருடன் இணைந்து உறவினர்களும் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் விநாயகபுரம் மங்குமாரி கடற்கரையில் இன்று காலையில் 17 வயது சிறுவனின் சடலம் கரையொதுங்கியதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சில மணி நேரத்தின் பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக ஏனைய 2 சடலங்களும் கரையொதுங்கியுள்ளன. இந்த சடலங்கள் பிரேத பரிசோதனைகளுக்காக திருக்கோவில் ஆதார் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. பொத்துவில் சங்கமன்கண்டியைச் சேர்ந்து 38 வயதான மயில்வாகனம் நந்தராஜ் அவருடைய 16 வயதான மகன் டினுஜன் மற்றும் சகோதரியின் மகனான 17 வயதான கிரிஷோர் ஆகிய 3 இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன.
கிழக்கு மாகாண அரசு ஆசிரியர் சேவைக்கு 2024 ஆண்டுக்கான ஆர்ஜேபின் முதற்கட்டமாக 52 ஆசிரியர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று திருகோணமலை ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. முதற்கட்ட ஆட்சேர்ப்பில் சேவைக்கு சமூகம் அளிக்காததால் நியமனங்களை ஏற்காதவர்களுக்கு பதிலாக மொழிமூல அடிப்படையில் குறித்த 52 பேரும் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா கோவில்குளம் பகுதியில் இளைஞர்கள் இருவர் சென்ற உந்துருளி கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் கரையில் இருந்த மின்சார கம்பத்துடன் மோதியதில் இளைஞர் ஒருவர் பலியாகியுள்ளார். குறித்த சம்பவத்தில் யாழ் அராளி பகுதியைச் சேர்ந்து சஞ்சயன் என்ற 22 வயதான இளைஞரை உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞருடன் பயணித்து மற்றொரு இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். தேசிய மட்ட இளைஞருக்கான குத்துச்சண்டை போட்டியில் வவுனியா தமிழ் மத்திய வித்தியாலயத்தைச் சேர்ந்த மாணவன் ஸ்ரீ தரணிதரன் வெள்ளிப்பதக்கத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். குறித்த குத்துச்சண்டை போட்டியானது 18, 19 மற்றும் 29ஆம் தேதியன்று கண்டியில் நடைபெற்ற நிலையில் குறித்த மாணவன் கண்டி சில்வஸ்டார்ஸ் கல்லூரி மாணவனை எதிர்கொண்டு 2ஆம் இடத்தினை பெற்று வெள்ளிப்பதக்கத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக காவல் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று ஐஸ் போதைப் பொருளை பொதி செய்து விநியோகித்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரிடமிருந்து 1 கிராம் 790 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கைப்பற்றப்பட்ட சான்று பொருட்கள் சட்ட நடவடிக்கைகளுக்காக கல்முனை தலைமையக காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயகத்தில் ஆறாத ரணத்துடன் ஆழி பேரலை பேரவல நினைவு. இலங்கை தழுவிய ரீதியில் 20ஆம் ஆண்டு அஞ்சலி. வடக்கின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் இனி ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை. கிளிநொச்சி கூட்டத்தில் ஏற்பட்ட குழப்பங்களால் புதிய முடிவு. ஸ்ரீலங்கா காவல்துறையில் பாதாள உலக குழு ஆதிக்கம். மாபியாவிடம் வேதனம் பெறும் காவல்துறை அதிகாரிகள் குறித்து அரசு தரப்பு அதிர்ச்சி தகவல். தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி புதிய போராட்டம். ஒப்பங்களை திரட்டும் போராளிகள் நலன்புரி அமைப்பு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி திமுக நிர்வாகி என பாஜக குற்றச்சாட்டு. உடனடியாக மறுப்பு தெரிவித்த தமிழக சட்டத்துறை அமைச்சர். கனடா, பனாமா மற்றும் ஐஸ்லாந்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அச்சுறுத்தல். பதவியேற்புக்கு பின்னர் ஆதிக்கம் அதிகரிக்கும் என புதிய அச்சம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.